அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆண்டவருக்குள்ள இருக்கீங்களா? கேட்பீங்க, என்னங்க ஓயாமல் ஆண்டவருக்குள்ள இருக்கீங்களா, ஆண்டவருக்குங்கன்னு கேட்குங்க. நாங்கள் ஆண்டவருக்குள்ள இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கோபம் வருதா? வரணுங்க. நான் கேட்குறதுனால உங்களுக்கு கோபம் வரணும். ஏனென்றால் நமக்கு தேவைகளுக்கு மட்டும் ஆண்டவரை தேடிட்டு மற்ற நேரம் விட்டுறக்கூடாதுங்க. நமக்காக பலியானவர்கள் அவர். அப்புறம் விடும்போது எப்படி இருக்கும்? அவர் வருந்துவார்ல. நமக்காக கிறிஸ்து பலியானார், அவர் வருந்துவாரா மாட்டாரா? அதனால் நான் கேட்பேங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கீங்களா இல்லையா? கேட்க தான் செய்வேன். நான் உங்களையே நீங்கள் தட்டி பாருங்கள். தேவைக்கு மட்டும் இறைவனை தேடுகிறோமா? தேவை இல்லாத நேரம் தேடுகிறோமா? எப்படி தேடுறீங்க? நமக்கே தெரியும்ல. இன்னைக்கு அவர் என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஒசையா எழுதிய நூல் அதிகாரம் 14 இறை வார்த்தை 1-3 முடிய. இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி விட்டாய். இம்மொழிகளை ஏந்திய ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியறலும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவனிடம் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம் தீமையானதை விட்டொழித்தால்தான் நாம் நன்மையானதை நாட முடியும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? மனமாற்றத்திற்குண்டான அழைப்பை அவர் கொடுக்கிறார். அந்த அழைப்பு நமக்கு எப்படி இருக்கிறது, எந்த வகையில் இருக்கிறது? நாம் தாங்க சிந்திக்கணும். தேவைக்கு தக்கன நம்ம அவரை தேடி போகக்கூடாது. எந்நிலையிலும் ஒரே நிலையாக இருக்கும்போது நமக்கு என்ன அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அதை தருவார். நம் நாவில் இருந்து வருகின்ற வார்த்தை அனைத்தையும் அவரை மகிமைப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அவரை மாட்சிப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அவரை புகழுகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் நிறைவாக இருக்க முடியும். இல்லை என்றால் இல்லை. மனிதர்களை நம்பினால் வீண். மனிதரை நம்புவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று இறைவார்த்தையை சொல்லுகிறது இல்லையா? அப்போ நம்ம மனிதரை நம்பும்போது எல்லாமே வீணாகத்தான் முடியும். இறைவனை நம்பினால்தான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த இறைவனை நம்பும்போது நாம் நிறைய பெற்றுக்கொள்ளலாம். ஞானம், நுண்ணறிவு, நுண்மதி, விவேகம் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்கு அனைத்தையும் தர வல்லவர் இல்லையா? ஞானத்தின் இருப்பிடமே அவர் தானே. நமக்காக பலியானவர் தானே. நம் பொருட்டு தானே அவர் அவ்வளவு கையெழுப்பையும் ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக. அதை ஒவ்வொரு நேரம் நாம் சிந்தித்திருக்கிறோமா? அப்படி சிந்தித்தோம் என்றால் நாம் முழுமையாக ஆண்டவரிடம் இருப்போம். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மனமாற்றத்துக்கெல்லாம் அழைக்கிறார். இஸ்ரேலே, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நாம் வீழ்ச்சியுற்றது, நாம் துன்பப்பட்டது எல்லாமே எதற்காக? நம் பாவத்தின் மூலமாக. அதில் தான் துன்பப்பட்டோம். நோயிற்றது எதற்காக? நம் பாவத்தின் மூலமாக. உழைக்காமல் இருந்து நாம் உண்ண வேண்டும் என்று நினைத்ததற்காக நாம் துன்பப்பட்டோம். வருமானமே இல்லாமல் இருந்து நாம் உண்ண வேண்டும் என்று நினைத்ததற்காக நாம் துன்பப்பட்டோம். ஆனால் சில பேர் உழைப்பு நாடுவார்கள், உழைப்பு இருக்காது. அது இறை சித்தம்ங்க. ஆனாலும் அன்று எலியாவை போஷித்தது போல் அவர்களை போஷிப்பார் ஆண்டவர். ஏனென்றால் நான் என் திட்டப்படி தான் உன்னை நடத்துகிறேன், நீ என் திட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் என்று அவர் அவர்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்கிறார் இல்லையா? நாம் எண்ணுவது எதுவோ நன்மையானதை எண்ணும்போது நமக்கு நன்மையானது நடக்கும். தேவையற்றதை நாம் எண்ணும்போது எல்லாமே தீமையாக தான் இருக்கும். இந்த இறை சிந்தனையோடு நாம் எதை எண்ணுகிறோம்? இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்கப் பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆமாண்டவரே. ஆனாலும் நாங்கள் எப்பொழுதும் நன்மையானது மட்டுமே சிந்திக்கவும் செயல்படவும் எங்களை நீருக்கு வரந்தர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உம்மை சார்ந்தவர்கள், உம்மோடு கூட இருப்பவர்கள். என்ன தவறுகள் செய்திருந்தாலும் உடனுக்குடன் எங்கள் தவறை சுட்டி காட்டி எங்களை மன்னித்து நீர் எங்களை உம்மோடு சேர்த்து நிறைவாக வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.